உண்மையாலுமே வந்து இந்த கோவிலுக்கு யார் வந்தாலும் சரி வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா நாங்க எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, எதிர்பார்க்காத ஒவ்வொரு விஷயமே ஒவ்வொன்றையுமே வந்து நடத்தி வைப்பதும் முருகன் தான், நடத்துவதும் முருகன் தான். வாங்க இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சங்களையும் அவருடைய மகிமைகளையும் போய் பார்த்தரலாம் வாங்க. இதுவுமே கட்டி ரொம்ப வருஷம் இருக்க மாட்டாக்குதுன்னா அது 24 வருஷம் ஆகுது. சாமி எடுத்து வைக்கிறப்ப கும்பாபிஷேகம் ஃபர்ஸ்ட் கும்பாபிஷேகம் முடிஞ்சது. இப்ப 2வது கும்பாபிஷேகம் ஆரம்பம். இப்ப வந்து நடந்து வரீங்க, சாதாரணமா நடந்து வரீங்க, அது எப்படி? அதெல்லாம் பழக்கம். முள்னால எவ்வளவு இருக்கு, பழக்காயிடுச்சு. நடந்து நடந்து அதே பழகி போச்சு. நாங்க வர்றது பாருங்க திணறிட்டு வரோம். நீங்க பாருங்க அப்படியே சாதாரணமா நடந்து வரீங்க. செருப்பெல்லாம் நான் தொட்டுக்கவே மாட்டேன். செருப்பெல்லாம் தொட மாட்டேங்க எப்பவுமே. ஓ, ஆனா இங்க வந்து நம்ம தெய்வத்துக்கு முன்னாடியே, முருகனுக்கு முன்னாடியே வந்து நவகிரகங்கள் இருக்கு பாத்தீங்களா? ஆனா அது அவ்வளவு அழகா வந்து ஒவ்வொரு சிலையும் வந்து முன்னிப்பா செதுக்கி இருக்காங்க. இதெல்லாம் எத்தனை வருஷம்? இதெல்லாம் நாங்க கீழே இங்க வந்தது. ஓ, இதை நாங்களே செஞ்சுருக்கோம். நீங்களே செஞ்சிருக்கீங்க? ஓ, காசு கொடுத்து செஞ்ச சிலைகள் இதெல்லாம். ஓ, நம்ம கோவில்ல வந்து என்னென்ன தெய்வங்கள் இருக்கு? எல்லாமே இருக்கு. வள்ளி தெய்வம் இருக்கு, சிவன் இருக்காரு, வள்ளி தெய்வானையும் இருக்காரு, சிவனும் இருக்காங்க. சிவன் இருக்கிறாரு, பிள்ளையார் இருக்குது. இது இல்லைனால எதுவும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாமே அத்தனை தெய்வங்களும் இருக்கு. ஆனா இந்த தெய்வங்கள் தான் உங்களுக்கு குலதெய்வம். குலதெய்வம் அதான் எங்களை காப்பாற்றி வைக்குது. நம்ம குருடிமலை முருகன் கோயிலுடைய மகிமை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்க? திருப்புகழ்பாடி அருணகிரிநாதரோட பாடல் பெற்ற ஸ்தலங்க. அதனால இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு முழு அமைதி. இவர் கையில் எந்த ஒரு ஆயுதமோ எதுவுமே இல்லை. தனியா குழந்தையா பாலமுருகனா நம்மளை கருள் பாலிக்கிறாரு. ஒரு குழந்தை எப்படி இன்முகத்தோட சந்தோஷமா வா அப்படின்னு விளையாடுமோ, போட்டி பொறாமை இல்லாம மனஸ்தாபம் இல்லாம ஒரு குழந்தை விளையாடுமோ, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அருள் செய்யறாரு. இதெல்லாம் கட்டினப்ப வந்து யானைகளை வந்து எதுவும் செய்யலையானா? யானெல்லாம் இதுக்குள்ளேயே தான் இருக்கு சுத்தி இந்த புளிய மரத்துல. இப்ப வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து என்னன்னா கட்டுறாங்க, ஒரு கட்டடம் கட்டுற போதே டக்குன்னு வந்து இடிச்சுட்டு போயிருது. ஆனா நீங்க வந்து இந்த கோயிலை எப்படி கட்டி இருப்பீங்க? அப்பெல்லாம் வசதி இல்லல்ல, இந்த மண்ணு சேவரு இருக்கலாம். இப்ப இருக்குதுல்ல. ஆமா, மண்ணை பனிஞ்சு தண்ணியில நல்லா மிதிச்சு அதாவது கட்டடம், மண்ணு கட்டடம் தான் கட்டி நாங்கள் வச்சிருந்தது. ஓ, அது தாத்தா காலத்துல இந்த கட்டடம் எல்லாம் கட்டினது. நாங்க வந்து 24 வருஷம் ஆகுது இங்க வந்து. ஆமா, அங்கிருந்து கீழே வந்து 24 வருஷம் ஆச்சு. ஓ, அது நாங்க வந்து இப்ப 4 பேருக்கு தெரிஞ்சு எல்லாரும் செய்யறது தெரிஞ்ச மாதிரி. ஆனா பக்தர்கள்லாம் வராங்கண்ணா. இப்ப பாரு எத்தனை பேர் வந்துட்டாங்க. அதாங்கண்ணா. ஆனா நாங்க எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறோம். ஆமா, நம்ம ஒண்ணு நினைச்சு நம்ம போவோம், அங்க இப்படி இருக்கும் அப்படின்னு. ஆமா, ஆனா எதிர்பார்க்காத ஒரு விஷயமா தான் வந்து அவர் நடத்தி வைக்கிறாருண்ணா ஒவ்வொன்றுமே. ஆமா, இது என்ன சந்நிதி? யாரோட சந்நிதிங்கண்ணா? சிவன். ஓ, சிவன் இருந்தது இங்கதான் வச்சிருந்தோம். ஓ, இப்ப கட்டிட்டு வராது சிவன். அந்த பக்கம் இப்ப வந்து புதுசா கட்டிட்டு இருக்கீங்க. இது வள்ளி தெய்வானை முருகருக்கு, அது சிவன், அது பிள்ளையாருக்கு. ஓ, தனித்தனியா சந்நிதி இருக்கு கோயிலுக்கு பின்னாடி. ஆனா சுத்தியுமே வந்து பாத்தீங்கன்னா அழகான ஒரு சூழல்ல முருகன் வந்து அமைஞ்சிருக்காரு இல்லைங்க? ஆமா. ஆனா இந்த கோபுரம் கட்டியெல்லாம் ரொம்ப வருஷம் இருக்க மாட்டாங்க. அதுதான் 24 வருஷம் ஆகுது. 24 வருஷம் ஆகுது. 24 ஆச்சு. இப்ப வர்ற கும்பாபிஷேகத்தோட 24. வர்ற கும்பாபிஷேகத்தோட 24 வருஷம் ஆச்சு கோயில் இங்க வந்து. ஓ,
அங்கிருந்து இங்க வந்து ஓ அங்க எத்தனை காலமா இருந்தாரு தெரியும். பாரு. ஆனா அங்க கீழே ஒரு தெய்வம் இருக்குல்ல, அது என்னன்னு காமிக்கிறீங்க? அம்மன். அம்மன் நாகபுத்துங்களா? வாங்க பார்க்கலாம். அது எப்படிங்கண்ணா நாகதேவியும் தானே உருவாச்சு? தன்னை பேல உருவானதா? தானே உருவாயி. ஆமாண்ணா. ஆனா அங்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலை வச்சு வடிவமைச்சு. ஆமா, எல்லாருக்கும் பூஜை தான் இது செய்யறப்ப. எல்லாருக்குமே பூஜை செய்ய வேண்டியது. ஆமாண்ணா. பாருங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா நாக தெய்வம் இருக்குங்க, புத்து இருக்குங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி இருக்கும்னு. ஏன்னா அந்த மரத்திலேயே வந்து உருவாயிருக்கு. இது உருவாகி எத்தனை வருஷமா இருக்கும்? இதெல்லாம் நாங்க இங்க வந்தது பிறப்பாடு தான் அதே உருவானது. அதைத்தானே உருவாச்சு. ஓ, உண்மையாலுமே வந்து இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் சரி வாங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா நாங்க எதிர்பார்த்து வந்தது ஒண்ணு, எதிர்பார்க்காத ஒவ்வொரு விஷயமே, அதாவது வந்து ஒவ்வொன்றையுமே வந்து நடத்தி வைப்பதும் முருகன் தான், நடத்துவதும் முருகன் தான். வாங்க, இந்த கோயிலினுடைய சிறப்பு அம்சங்களையும் அவருடைய மகிமைகளையும் போய் பார்த்தரலாம் வாங்க.